சம்பள அதிகரிப்பு என்பது ஏற்பட வேண்டும், அல்லது வீட்டின் விலை என்பது குறைய வேண்டும். ஒரு டொரண்டோவில் ஒருவர் வாடகை வீடு ஒன்றை பெறுவதானால் கூட $25 அடிப்படை ஊதியமாக மத்தியானத்திற்கு பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனிலும் குறைந்தவர்கள் என்பவர்கள் அவ்வாறான ஒரு நிலைமையை அடைவதற்கு பல வேலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. சுமார் 4000 பேர் வேலை இழக்கப் போகின்றார்கள். பொருளாதார பணவீக்கம் என்பது அவர்கள் நினைத்தது போலவே தனது அது வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்றது. ஜூன் 5ஆம் தேதி வெளியிடுகின்ற அறிவிப்பின் பொழுது இந்த வட்டி வீதம் என்பது குறைக்கப்படலாம் என்பது இப்பொழுது திண்ணமாகி உள்ளது. அதற்கான வீட்டு சந்தையின் மதிப்பு உயர்ந்திருக்கின்றது. அதை விட இன்னும் 2 விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது, வட அமெரிக்காவில் வீட்டு விலை அதிகமாக உள்ள நகரங்களில் கனேடிய நகரங்கள் அமெரிக்க நகரங்கள் பலவற்றையும் தாண்டி முதலிடம் வந்துள்ளன. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், கனேடிய மத்திய வங்கி வட்டி வீத அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் வீட்டு சந்தையில் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி தகவல்களை பெறுவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. முதலாவதாக கனேடிய மத்திய வங்கி வட்டி வீத அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. இந்த நிலையில் வீட்டு சந்தையில் மாற்றம் ஏற்படுமா, அது பற்றி குறிப்பிட முடியுமா? ஆமாம், பல பொருண்மைய நிபுணர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப கனேடிய மத்திய வங்கியின் ஒரு எதிர்பார்ப்பும் அமைந்திருக்கின்றது. அவர்கள் இந்த மாதம் இந்த அறிவிப்பை வெளியிடுகின்ற பொழுது எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அல்லது எதிர்காலத்தில் எப்பொழுது இந்த வட்டி வீத குறைப்பு என்பது இடம்பெறும் என்கின்ற ஒரு கேஷத்தை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன் பிரகாரம் ஜூன் 5ஆம் தேதி வெளியிடுகின்ற அறிவிப்பின் பொழுது இந்த வட்டி வீதம் என்பது குறைக்கப்படலாம் என்பது இப்பொழுது திண்ணமாகி உள்ளது. அதற்கான காரணங்களாக அவர்கள் கூறுகின்ற காரணத்தில் முதலாவது காரணம், இந்த பொருளாதார பணவீக்கம் என்பது அவர்கள் நினைத்தது போலவே தனது அது வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்றது. எனவே அது நிச்சயமாக ஒரு வட்டி வீத குறைப்பிற்கான இடத்தை ஒதுக்கும். ஆனால் இங்கே இருக்கின்ற விடயங்கள் 2-3 விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவதாக, இந்த புதிதாக வீடு வாங்குவோர் அல்லது புதிதாக வீடு வாங்குவோர் இல்லாமல் வீடு இல்லாமல் இருப்போர் கூட முதல் ஒரு வீட்டை வைத்திருந்து அவர்கள் தற்பொழுது அவ்வாறு இல்லாத நிலையில் இருந்தால் கூட அவ்வாறானவர்களுக்கு இருந்த அந்த இன்சென்டிவ், அவர்களுக்குள்ள அந்த ஒரு கொடுப்பனவு, அது திருப்பி செலுத்த வேண்டிய கொடுப்பனவாக இருந்தாலும் ஒரு 5% 10% மத்திய அரசிலிருந்து பெறக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருந்தது. அந்த நிலைமை தற்காலிகமாக தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அது மீண்டும் தொடங்கலாம் என எதிர்பார்க்கலாம். மறுபுறமாக பல மாற்றங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு பின்னர் இருக்கின்றன. அவை நிச்சயமாக இப்பொழுது இருக்கின்ற இந்த சந்தை விகிதத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது என்றால், மத்திய அரசானது தற்பொழுது சில வேண்டுகோள்களை முக்கியமாக கனடாவின் பிரதான 5 வங்கிகளுக்கும், 5 வங்கிகள் தான் கனடாவில் பிரதான வங்கிகளாக அங்கீகரிக்கப்பட்டவையாக இருக்கின்றன. இப்ப ரோயல் பேங்க், டிடி பேங்க், சிஐபிசி, ஸ்கோஷியா பேங்க் மற்றும் பேங்க் ஆஃப் மொன்ட்ரியால், இந்த 5ம் அந்த நடைமுறைகளை விரைவில் கொண்டு வர போகின்றன. அவற்றில் குறிப்பாக 2-3 நடைமுறைகள் என்பன அந்த வீடு வாங்குபவர்களுக்கு ஏதுவாகவும், தற்பொழுது வீட்டு
வீட்டை வைத்திருந்து கொண்டு இந்த வேரியபிள் மோட்கேஜ் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு சாதகமானதாகவும் அமைந்திருக்கின்றன. எனவே இந்த விவகாரங்கள் நிச்சயமாக அந்த வீட்டின் விலை பிரமாணத்தில் ஏற்பட போகின்ற மாற்றத்தில் பெரிய பங்கு வகிக்க போகின்றன. குறிப்பாக இந்த RRSP எனப்படுகின்ற இந்த ரிட்டைர்மெண்ட் சேவிங் பிளானில் உள்ள பணத்தை முதல் தரமாக வீடு வாங்குவவர்கள் எடுப்பதற்கான இதுவரையாக இருந்த தொகையான 35,000 ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து 60,000 மாற்றி இருக்கின்றார்கள் மத்திய அரசு. அது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. அதே போல இந்த டாக்ஸ் ஃப்ரீ ஹோம் சேவிங் அக்கவுண்ட் எனப்படுகின்ற அதாவது வரி விதி விலக்களிக்கப்பட்ட பணச்சேர்ப்பை கூட $40,000 சேர்க்கக்கூடியதான ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார்கள். எனவே $1,00,000 என்பதை அவர்கள் சேமிப்பின் மூலம் வழங்குவதற்கான ஒரு நிலைப்பாட்டை இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றார்கள். அதே நேரம் இன்னும் 2 முக்கியமான மாற்றங்கள். முதலாவதாக அந்த இன்சூர்ட் மோட்கேஜ் எனப்படுகின்ற அந்த 20% அல்லது அதற்கு ஒப்பீட்டான தொகையுடன் வாங்குவவர்களுக்கான காப்புறுதி அளிக்கப்பட்ட அடமான கடன்களுக்கு இதுவரையான காலமாக இருந்தது 25 வருடங்கள். அதனை 30 வருடங்களாக ஆக்கப் போகின்றார்கள். உண்மையிலே இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விடயம். இன்னும் அதனை அதிகரிக்கப்படலாம். இரண்டாவதாக இந்த அடமான கடன் வைத்திருப்பவர்களுக்கு இருக்கின்ற பண நெருக்கடிகளுக்கு ஏற்ப வங்கிகள் அவர்களுடன் இணைந்து ஒரு திட்டத்திற்கு வர வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல். இந்த அறிவுறுத்தல் எவ்வாறு உதவுமாக இருந்தால், இப்பொழுது குறிப்பிடுங்கள், இப்பொழுது அவர்கள் தற்காலிகமாக அந்த அடமான கடனின் மோட்கேஜினுடைய அந்த 60 வருடங்கள் வரை அதை நீடிக்கலாம். ஒரு இப்பொழுது ஒரு 1.5% வேரியபிள் ரேட்டில் உள்ளவர் ஒரு மோட்கேஜ் எடுத்திருந்தால் அவர் இப்பொழுது 7.2% என்பதை கட்டுகின்ற பொழுது அவருடைய பணம் தனியே வட்டியாக செல்வது கூட அவர்கள் இதுவரை அந்த 2022ஆம் ஆண்டிற்கு முதற்பட்ட காலத்தில் ஒரு குறிப்பாக ஒரு 800 லட்சத்தை வைத்திருப்பவர் 2,500 கட்டியிருந்தால் இப்பொழுது அவருடைய கட்டுப்பணம் என்பது 5,000ற்கு மேலாக சென்றிருக்கும். அவ்வாறானவர்களால் எல்லாம் இந்த சமாளிக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. இப்பொழுது அந்த காலக்கெடுவை நிரந்தரமாக்குவதற்காகவும் கதைக்கக்கூடிய வகையில் அவர்கள் ஒப்பீடு செய்கின்றார்கள். அதாவது ஒருவர் ஒரு வேரியபிள் மோட்கேஜை வைத்திருக்கின்றார் 2026ஆம் ஆண்டு என்று குறிப்பிட்டால், 2026 டிசம்பர் வரை என்று குறிப்பிட்டால், அந்த 26ஆம் ஆண்டு டிசம்பர் வரையான காலப்பகுதிக்கும் அந்த வட்டி வீத அல்லது அந்த ஆயுட்காலம் என்பது 60% இருக்கக்கூடியதாக நிரந்தரமாக்குவதற்கான பரிந்துரைகளையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இவை நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியவை. இருந்த பொழுதிலும் இந்த புதிதாக வீடு வாங்குவவர்களுக்கோ அல்லது இன்னும் ஒரு வீட்டை கொள்வனவு செய்பவர்களுக்கோ இருக்க போகின்ற அந்த மோட்கேஜ் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எனப்படுகின்ற அடைமான கடன்களை பெற வேண்டியதற்குரிய பரிச்சாற்றத்தில் ஈடுபடுகின்ற நிலைமை என்பது தற்பொழுது சிக்கலாகியுள்ளது. அனைத்து வங்கிகளுமே அவற்றை மிகவும் கடினமாக பரிசீலிக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது 5.25% ஒரு வட்டி வீதம் இருக்குமாக இருந்தால் அந்த நபரோ அல்லது அந்த குடும்பமாகத்தான் அந்த வருமானத்தை வைத்து பார்ப்பார்கள். 7.25% வட்டி வீதம் உயர்ந்தால் இந்த மோட்கேஜை கட்ட முடியுமா என்கின்ற ஒரு பரிசீலனைக்கு உட்படுத்துவார்கள். அத்தோடு அந்த அவர்கள் பெறுகின்ற வருமானத்திலிருந்து நான் நினைக்கிறேன் 37 அல்லது 39% இருக்க வேண்டும். இந்த கடன் என்பது இருக்கின்றதா என்கின்ற பல வரையறைகள் இருக்கின்றன. இவ்வாறான வரையறைகள் எல்லாம் பலரையும் இந்த வீட்டு சந்தையில் இருந்து இல்லாத, இந்த வாங்குவதில் இருந்து இல்லாத செய்துவிடும். அதிலும் குறிப்பாக புதியவர்கள், இளைய சமுதாயத்தினரும் மற்றும் புதிய குடிவரவாளர்களும்
இப்பொழுது ஒரு 2 லட்சம் குடும்ப வருமானமாக இருந்தால்தான் சுமார் 7 அல்லது 8 லட்சம் உள்ள வீடுகளை வாங்க முடியும் என்கின்ற நிலைமை இருக்கின்ற பொழுது 1 மில்லியன் இருக்கின்ற வீட்டை வாங்குவவர்களுக்கு 2,25,000 இல்லை 2,30,000 40,000 போன்ற வருமானங்கள் இருக்க வேண்டும். அவை கூட பரிசீலிக்கப்படுகின்ற சாத்தியங்கள் இப்பொழுது அந்த அதிகரித்துள்ளன என்பதை எவ்வாறு கூறலாம் என்றால், அவர்கள் கடந்த 2 வருடங்களாக எவ்வாறான ஒரு நோட்டீஸ் ஆஃப் அசஸ்மெண்ட், அதாவது வருமான வரியை எவ்வாறு தாக்குதல் செய்திருக்கின்றார்கள், எந்த ஒரு வருமானத்தை வைத்திருக்கின்றார்கள், மற்றும் தொழில் எவ்வளவு காலம் அவர்கள் தற்பொழுது தொழில் புரிகின்ற இடத்தில் தொழில் புரிகின்றார்கள் போன்ற பல இத்தியாதிகளும் அந்த பரீட்சைகளின் ஒரு அங்கங்களாக இருக்கும். எனவே அவைகள் இவர்களை புறந்தள்ளிவிடக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கின்றன. எனவே இதற்காக ஒரு மாற்றமான முடிவாக இப்பொழுது இந்த மத்திய அரசு அறிவித்திருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்துடனான அந்த சில விடுப்புகள் அல்லது சில தளர்த்தல்கள் இருந்தாலும் இன்னும் இந்த விடயத்தில் அவர்கள் மேலதிகமாக செய்ய வேண்டிய தேவைகள் உள்ளது. ஆனால் அவர்கள் அதனை நிச்சயமாக பரிசீலிப்பார்கள். இதனை எங்களுடைய மக்கள் கூட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் எவ்வாறான சிக்கல்கள் இருக்கின்றன இந்த விடயத்தில் என்பதை குறிப்பிட்டால் நிச்சயமாக அதன் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் இப்பொழுது துணை பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டின் பிரிலியாண்ட் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே அவ்வாறானதொரு செயற்பாடுகளில் மக்கள் ஈடுபட்டு தங்களுடைய அந்த சிரமங்களை அல்லது எவ்வாறான மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் தெரிவிப்பது என்பது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியது. மறுபக்கமாக வீட்டு சந்தையின் மதிப்பு உயர்ந்திருக்கின்றது. அதை விட இன்னும் 2 விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது, வட அமெரிக்காவில் வீட்டு விலை அதிகமாக உள்ள நகரங்களில் கனேடிய நகரங்கள் அமெரிக்க நகரங்கள் பலவற்றையும் தாண்டி முதலிடம் வந்துள்ளன. நியூயார்க் போன்ற நகரங்களுக்கு ஈடிணையாக கூட வந்துள்ளன. குறிப்பாக டொரண்டோ மற்றும் வான்கூவர் இந்த நகரங்கள் அல்லது அந்த நகர் சார்ந்த பகுதிகள் என்பன இந்த விவகாரத்தில் மேல்நிலை அடைந்துள்ளன. பல அமெரிக்க நகரங்களை பின்தள்ளியுள்ளன. இவையெல்லாம் கனடாவில் உள்ள வீட்டிற்கான சந்தை பெறுமதியை அதிகரித்துள்ளன என்றே கூற வேண்டும். எனினும் நாங்கள் இந்த விவகாரத்தில் பல விடயங்களை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அந்த பொருளாதார இவ்வாறு கூறுங்கள். நாங்கள் ஜூன் மாதம் 5ஆம் தேதி மத்திய வங்கி, கனடிய வங்கியானது தனது அறிவிப்பை வெளியிடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருந்தாலும் அதற்கிடையே உள்ள இந்த 1.5 மாத கால பகுதியில் உலக வழக்கு எவ்வாறு செல்ல போகின்றது, அதனால் கனேடிய பொருளாதாரம் எவ்வாறு பாதிக்கப் போகின்றது போன்ற பல இத்தியாதிகளும் பங்காற்றப் போகின்றன என்றால் இப்பொழுது உலகம் என்பது முன்னைய நிலையில் இருந்தது போன்று இல்லை. எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான் ஒரு அவசியமான செயலாக இருக்க வேண்டும். குறிப்பாக இப்பொழுது இந்த வேலை வாய்ப்புகள் மற்றும் இந்த தொழில் குறைப்புகள் போன்றவை கூட சில இடங்களில் எதிர்பாராத அளவு ஏற்படுகின்றன. அதற்கு உதாரணமாக இந்த ஃபோர்ட் கார் நிறுவன கம்பெனி ஓக்வில்லில் தனது தயாரிப்பு நிலையத்தில் ஏற்படுத்த போகின்ற மாறுதலை நாங்கள் குறிப்பிடலாம். ஃபோர்ட் நிறுவனம் பற்றி கூறினீர்கள். ஓக்வில்லில் இருந்து அது மாறுகின்ற நிலை பற்றி. அது அப்படியானால் அதனுடைய மாற்றங்கள் எவ்வாறான விளைவை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? அது பற்றி கூற முடியுமா? ஆமாம், 1.8 பில்லியன் டாலர்கள் முதலீடு செய்கின்றார்கள் ஃபோர்ட் நிறுவனத்தை பொறுத்தவரையில். அதில் உண்மையிலேயே நாங்கள் எடுத்து பார்த்தால் பல மில்லியன்கள் அல்லது ஏறக்குறைய அதில் அரைவாசி கனேடிய அரசின் காசாக இருக்கும் என்றால் அவர்கள் இதற்கான முனைவுகளில் ஈடுபடுவார்கள் என்றால் இது வழங்க போகின்ற தொழில் வளர்ச்சி. இதுவரையில் பாரம்பரிய எரிபொருளில் இயங்குகின்ற வாகனங்களின் தயாரிப்பு இடமாக இருந்த ஓக்வில் ஃபோர்ட் பிளான்ட் இனிவரும் காலங்களில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எனப்படுற அந்த எலக்ட்ரிக் கார்ஸ் அதனை தயாரிப்பதற்கான மாற்றமடைய போகின்றது.
இந்த மாற்றத்தை அவர்கள் செய்கின்ற பொழுது அவர்கள் செய்கின்ற ஒரு வேலை என்னவென்று சொன்னால் இந்த முழுமையாக தங்களுடைய கட்டடங்களை கூட மாற்றுகின்றார்கள். அந்த இருக்கின்ற கட்டடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு புதிய கட்டடங்கள் வரப்போகின்றன. இதன் மூலம் அவர்கள் கால இழுத்தடிப்பை மேற்கொள்கின்றார்கள். அதாவது 2027 வரையும் இங்கே கனடாவில் ஒரு ஃபோர்ட் வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய நிலைமை இல்லாத அளவிற்கு செல்ல போகின்றது. ஆனால் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு சுமார் 4000 பேர் வேலை இழக்கப் போகின்றார்கள். பாரிய அதிகாரிகள் வர்க்கத்திலிருந்து பொருளியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்பாளர்கள் மற்றும் சாதாரண வேலையாட்கள் வரையுமான பெரியொரு தொழில் வெற்றிடம் பெறப்போகின்றது இந்த 2-3 வருட காலங்களுக்கு. ஆனால் இங்கே இடம்பெற போகின்ற விடயம் என்னவென்றால் அதே அளவு தொழிலாளர்களை இவர்கள் உள்வாங்க போகின்றார்கள் கட்டுமான பணிகளுக்காக, கட்டுமானங்களை செய்வதற்காக. இவர்கள் அதாவது இது இவ்வாறான நடவடிக்கை தேவையா என்றால் உண்மையிலேயே அதற்கான தேவை இருக்காது. ஆனால் இவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களுடைய கட்டுமானங்களை அல்லது தங்களுடைய பில்டிங்ஸை இன்னும் ஒரு 100 வருடங்களுக்கு நேர்த்தியானதாக ஆக்குகின்ற பொழுது அவற்றுடைய பயன்பாடு என்பது அவர்களுக்கு ஒரு கல்லில் 2 மாங்காய்கள் வீழ்த்தியதை போல எனவே தொழில் வாய்ப்புகள் வரப்போகின்றன உண்மை. ஆனால் மறுபக்கமாக பலரும் தொழில் இழக்க போகின்றார்கள் அல்லது தற்காலிகமாக தொழில் பின்னடைவுக்கு உள்ளாக போகின்றார்கள் என்பது கூட உண்மை. இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் அந்த தொழிற்சங்கங்கள் சார்ந்த ஊழியர்கள். யூனிஃபோர் எனப்படுகின்ற தொழிற்சங்கம் தான் அங்கே உள்ள சுமார் 3200 தொழிலாளர்களை அங்கத்துவம் படுத்துகின்ற தொழிற்சங்கமாக இருக்கின்றது. அந்த தொழிற்சங்கமாக சார்ந்ததாக இருப்பதால் அவர்களுடைய பதவி உயர்வுகள், இதுவரை அவர்கள் பெற்ற வசதிகள் என்பன அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு பெரிய அல்லது பொருளாதார பங்களிப்பில் பெரியதொரு பாதிப்பை வழங்கியதாக இருந்திருக்கும். என்றால் அவர்கள் அனைத்து வசதிகளையும் பெற்றவர்களாக இருந்து இப்பொழுது சடுதியாக ஒரு வெளியேற்ற நிலைக்கு செல்கின்ற பொழுது அது பொருளாதார ரீதியில் ஒரு பலத்த அடியாக அங்கே உள்ள இந்த இவ்வளவு காலமும் இந்த தொழில்களில் இருந்தவர்களுக்கு ஏற்படுத்த போகின்றது. ஆனால் அதனை இது ஈடு செய்யுமா தெரியாது. ஆனால் அதே அளவான தொழிலாளர்கள் உள்வாங்கப்பட போகின்றார்கள். தற்காலிகமாக 2027 ஆண்டு வரை இந்த கட்டுமான பணிகளும் இந்த உள்ளக பணிகளும் நிறைவுறும் வரை. ஆனால் இது நிச்சயமாக டொரண்டோ சார்ந்த பொருளாதாரம் என்று இல்லாமல் ஓக்வில் மற்றும் மிசிசாகா மற்றும் பெர்லிங்டன், ஹாமில்டன் போன்ற பகுதிகளை கூட பாதிக்கக்கூடிய ஒரு பொருளாதாரமாக மாற்றமாக இருக்கும். ஏனென்றால் இந்த தொழிலாளர்கள் அந்த பிரதேசங்களில் வசிப்பவர்களாகத்தான் அதிகமாக இருந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. இந்த வட்டி வீத மாற்றம் டொரண்டோ பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் எவ்வாறானது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த ஃபோர்ட் நிறுவனம் ஓக்வில்லில் இருந்து மாறுகின்ற அந்த நிலைமை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். அதுவும் சற்று பாதிக்க போகின்றது அப்படி சொல்லி குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனாலும் கூட இந்த வட்டி வீத மாற்றம் எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வரும், சற்று தெளிவாக கூற முடியுமா? இதை எவ்வாறு கூறலாம் என்றால் இது தான் பெரும்பாலும் தங்கியுள்ளது. தற்போதைய நிலைமையில் தற்போதைய கணிப்பீடு பிரகாரம் ஒரு டொரண்டோவில் ஒருவர் வாடகை வீடு ஒன்றை பெறுவதானால் கூட $25 அடிப்படை ஊதியமாக மத்தியாலத்திற்கு பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனிலும் குறைந்தவர்கள் என்பவர்கள் அவ்வாறான ஒரு நிலைமையை அடைவதற்கு பல வேலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த வீடுகளின் விலை என்பதற்கு ஏற்ப வருமானங்களை உயர்த்துவது என்பது நிச்சயமாக 2 விதமாக. வீடுகளின் விலை குறையுமா என்று கேட்டால் அதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்னவென்று சொன்னால் 2030 ஆண்டு அளவில் கனடாவிற்கு தேவையாக இன்னும் 1.3 மில்லியன்கள் வீடுகள் தேவை என்பதை தற்பொழுது உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த வீடுகளின் விலைகளில் வீழ்ச்சி ஏற்படுமா என்பது
பெரிய ஒரு கேள்விக்குறியான விடயமாக மாறி இருக்கின்றது. ஆனால் அதற்குரிய சாதகமான தன்மைகள் எவ்வாறு இருக்க முடியும் என்று சொன்னால், வருமானங்களை அதிகரிப்பது, குறிப்பாக வருமானத்தின் அதிகரிப்பு என்பது சம்பள உயர்வுகள் மற்றும் அவர்கள் தங்களுடைய அதாவது 40 மணித்தியாலம் என்கின்ற வேலை நேரத்தை விட அதிகமான வேலை நேரத்திற்கு சென்று செய்வது போன்றவைதான் இவ்வாறான நிலைமையை ஏற்படுத்த முடியும். ஆனால் அந்த முழு மாற்றமாக நாங்கள் பார்க்க முடியுமாக இருந்தால் இது சில வேளைகளில் ஒரு கட்டமைப்பு மாற்றங்களை கூட ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதை எவ்வாறு என்று கூறலாம் என்றால், இந்த டவுன் டவுன் பகுதிகள் எனப்படுகின்ற பகுதிகளில் எல்லாம் பல கட்டடங்கள், அதாவது வணிக மற்றும் நிதித்துறை சார்ந்த அல்லது தொழில்துறை சார்ந்த பல கட்டிடங்கள் தற்பொழுது வெறுமனே ஆகி வருகின்ற சந்தர்ப்பங்கள் என்பன ஏற்பட்டு வருகின்றன. அதற்கான காரணம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனப்படுகின்ற வீட்டிலிருந்து வேலை செய்வது மற்றும் அந்த வேலை குறைப்புகள் போன்றன. எனவே அவ்வாறான கட்டடங்கள் கூட இந்த வீடு அமைப்புகளின் கொண்டோக்களாக மாறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகரித்திருக்கின்றன. அவைக்கான உதாரணங்களாக அமெரிக்காவில் பல அவ்வாறு நடந்திருக்கின்றன. எனவே இந்த நிகழ்வு எவ்வாறு இருக்கும் என்பதை அறுதியாக கூற முடியாது. டொரண்டோவின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்பதை அறுதியாக கூற முடியாது என்ற இடத்திலும் நிச்சயமாக இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. எவ்வாறு சொன்னால், மக்கள் இதற்கு தயாராக வேண்டும் என்கின்ற நிலையில் ஒன்றில் சம்பள அதிகரிப்பு என்பது ஏற்பட வேண்டும், அல்லது வீட்டின் விலை என்பது குறைய வேண்டும். ஆனால் வீட்டின் விலை குறைவதாக இருந்தால் அதற்குரிய மானியங்கள் என்பதை அரசுகள் வழங்க வேண்டிய தேவை ஒன்று ஏற்படும். சில வேளைகளில் மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் மாகாண அரசு அவ்வாறான ஒரு உடன்பாட்டிற்கு வந்து சில மானியங்களை வழங்கி அந்த வீடுகளின் உரிமங்களில் தாங்களும் பங்குதாரர்களாக இருந்து அந்த வீடுகள் விற்கும் பொழுது, இப்பொழுது குறிப்பாக கூறுங்கள், இப்பொழுது மாகாண, மத்திய, மாநில அரசுகள் ஒரு 10% முதலீட்டை கொடுக்குமாக இருந்தால் அந்த வீடு விற்கும் பொழுது அதில் வருகின்ற தொகையில் 10% மீள செலுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலையில் ஒரு திட்டம் வரலாம். ஆனால் அதற்குரிய சாத்தியங்கள் எவ்வாறு என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு, கருத்துக்களுக்கு. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.